ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மார்க் சாப்டர் 14 verse 8. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் யாரை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்றால், இயேசுவானவர் மரியாளை குறித்து சொன்ன வார்த்தைகள் என்பதை அறிந்திருக்கிறோம். இயேசுவானவர் பந்தி இருக்கும்போது மரியாள் விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலத்தை கொண்டு வந்து அதை உடைத்து அவருடைய சிரசின் மேல் ஊற்றின பொழுது எல்லாரும் அங்கிருந்த சீஷர்களெல்லாம் என்ன சொன்னாங்க? இந்த வீண் செலவு எண்ணத்திற்கு, இதை அதிகமான பணத்திற்கு விற்றிருக்கலாமே, 300 பணத்துக்கு விற்றிருக்கலாமே, தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே என்றெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருந்த நேரத்தில் இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன். She has done what she could do. She has done what she could. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல அவள் தன்னால் இயன்றதை, வாட் ஷீ குட், அவளால் என்ன முடியுமோ அதை அவள் செய்திருக்கிறாள். இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, ஆண்டவர் நம்மக்கிட்ட பெரிய பெரிய காரியங்களெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, உங்களால் என்ன செய்ய முடியும், உங்களுக்கு என்ன இயலும், வாட் குட் யூ டூ, என்ன செய்ய முடியும், உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம தான் அநேக நேரத்தில் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு கடினமான வாழ்க்கை, ஒரு பாரமான ஒரு வாழ்க்கை என்றெல்லாம் நம்ம யோசித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் எல்லாத்தையுமே அவரே செஞ்சிடுவார், எல்லாத்தையுமே அவராலே செய்ய முடியும். ஆனால் நாம் செய்ய வேண்டியதற்கென்று ஆண்டவர் சில காரியங்களை வச்சிருக்கிறார், சின்ன சின்ன காரியங்கள். அந்த சின்ன சின்ன காரியங்களை நம்ம செய்யும் போது மற்றதை ஆண்டவர் செய்து முடிக்கிறார். உதாரணத்துக்கு யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். அந்த இடத்துல பார்க்கும்போது லாசரு மரித்து போன சூழ்நிலையில் இதே மார்த்தாள் மரியாள் வீட்டிற்கு இயேசுவானவர் வருகிறார். லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. அவனை கல்லறையில் வைத்திருக்கிறார்கள். அங்கே இயேசுவானவர் அவனை எழுப்பலாம் என்று வந்த பொழுது அங்கே சொல்லப்பட்ட காரியம், அவன் இறந்து 4 நாள் ஆயிற்றே, இப்பொழுது நாருமே என்று சொல்லி அவருக்கு சொல்லப்படுகிறது. ஆனாலும் அவர் அந்த கல்லறையின் இடத்திற்கு என்ன செய்கிறார் பாருங்க. அவர் அங்கே நின்று கொண்டிருந்த வேளையில் 41ஆம் வசனம், யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இந்த வேலையை கூட ஆண்டவரே செஞ்சிருப்பார். கல்லை புரட்டி தள்ளுறது கூட இயேசுவால் முடியும். அவருக்கு இருக்கிற வல்லமையில் அதை கூட செய்ய முடியும். ஆனால் சில வேலைகளை நாம் தான் செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த கல்லறையினுடைய கல்லை புரட்டி தள்ள வேண்டிய வேலை நம்முடைய வேலை. மற்றவைகளை கர்த்தர் பார்த்து கொள்கிறார். அந்த காரியங்களை சொன்ன பிற்பாடு, அங்கே செய்த பிற்பாடு 43ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அப்போ இயேசுவானவர் நம்மளால் முடியாததை அவர் செய்கிறார். நம்ம என்ன செய்யணும்? நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும். இதுதான் அவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு வழி. அதனால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. இன்றைக்கி நிறைய பேர் பல பிரச்சனைகளில் நீங்கள் அகப்பட்டுட்டு, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறாரா, ஆண்டவருக்கு நான் அப்படி செய்வது எனக்கு ரொம்ப பெரிய பாரமாக இருக்குது, அப்படிலாம் இல்லை. உங்களால் இயன்றதை, மரியாள் தன்னால்
என்றதை செய்தாள். ஷி ஹஸ் டன் வாட் ஷீ குட். அவ்வளோதான். அவளால் என்ன முடியுமோ அதை செஞ்சா. இந்த இடத்துல நீங்கள் போய் அந்த பிரேதத்தை நாரி கொண்டு இருக்கிற அந்த செத்து நாளான அந்த பிரேதத்தை போய் தூக்குங்க எழுப்புங்கன்னெலாம் இயேசு கிறிஸ்து சொல்லலை. அவங்க வந்தாங்க, கல்லறையின் கல்லை புரட்டி தள்ளினாங்க. அது நம்மளால் செய்ய முடியும். நம்மளால் செய்ய முடிஞ்சதை தான் ஆண்டவர் நம்மளை செய்ய சொல்கிறார். நம்மளை ஆண்டவர் திராணிக்கு மிஞ்சி எதுவுமே செய்ய சொல்ல மாட்டார். அப்போ நம்ம அந்த எளிமையான காரியங்களை நாம் செய்யும்போது பெரிய காரியத்தை, நம்மளால் முடியாத காரியத்தை தேவன் செய்து ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்கு இயேசுவானவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட அன்பான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் உங்களிடத்தில் சில சிம்பிள் திங்ஸை தான் கேட்குறாரு. ஜெபம் பண்ணுங்கன்றாரு, விசுவாசமாக இருங்கன்றாரு, ஒரு நாள் உபவாசம் இருங்கன்றாரு. இதெல்லாம் செய்ய முடியாதா? செய்யலாம். நீங்கள் விசுவாசத்தோடு போங்கன்றாரு. நீங்கள் விசுவாசத்தோடு போங்க, காரியங்கள் உங்களுக்கு கைகூடி வரும்னு சொல்கிறாரு. ஆனால் அதெல்லாம் நமக்கு அதெல்லாம் ஒரு பெரிய பாரமே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப சாதாரண காரியம். கல்லை புரட்டி தள்ளுற மாதிரி, மரியாள் தன்னால் இயன்றதை செய்கிற மாதிரி. அதனால் உங்களால் இயன்றதை செஞ்சு பாருங்களேன். மற்றதை ஆண்டவர் செய்து உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமையை நீங்கள் காணத்தக்கதாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய போதுமானவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மேம்படுத்துவாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன், அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட வார்த்தையின்படி மரியாள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, அதுபோல் எங்களால் என்ன முடியுமோ ஆண்டவரே அதை நாங்கள் செய்து உம்முடைய மகிமையை நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இதை அனுபவமாக்கி தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுது. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.